ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்கள், இந்த கல்யாண வீட்டு கேசரி எந்த கல்யாணமாக இருந்தாலும் இனிப்புண்டு வச்சா சொன்னோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வாழை இலையில் எடுத்து வைக்கிறது இந்த கேசரி தாங்க. அதாவது இந்த அப்படியே இது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அப்படியே கொல கொலண்டு கூழ் மாட்டமும் இல்லாமல் அந்த எண்ணெயை நெய்யோடு சேர்த்து அவங்க வாழை இலையில் எடுத்து வைக்கையில் அப்படி பார்க்கையில் அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குங்க. அது டேஸ்ட்டே அவ்வளோ அப்படி எடுத்து அவங்க வாழை இலையில் வைக்கையில் அந்த நெய்யோட தளன்னு இருக்கையில் அதை எடுத்து நம்ம அப்படி வாயில் வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு அல்வா அப்படியே வலிக்கிட்டு வாயில் போகும்ல, அது மட்டும் இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு அந்த சாப்பிட அவ்வளோ ஒரு இது எப்படி பக்குவமாக செய்யணும், என்ன மாதிரி நம்ம பக்குவமாக செய்யணுங்கிறத நான் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூனு நெய்யை எடுத்து போட்டுக்கணும். இந்த நெய்யை எதுக்காக நம்ம போடுறோம்னா, அந்த நெய்யில் ரவை வறுக்கிறப்ப தான் அந்த கேசரிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த நம்ம ரவை வறுக்கிற பக்குவம் தாங்க. சும்மா சாதாரணமாக இந்த நெய்யில் ரவை வறுக்காமல் சும்மா சாதாரணமாக நம்ம எடுத்து ரவை வறுத்தோம்னாக்கா அது சீக்கிரமே வறுத்துட்டு இருக்கையிலே சீக்கிரமே கரிஞ்சு போயிடும் ரவை. ஏன்டா நெய்யில் வறுக்கையில் சீக்கிரம் கரிஞ்சும் போகாது, அது டேஸ்ட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நாங்கள் வந்து எப்போவுமே நெய்யில் தான் ரவை வறுப்போம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த கப்பில் வந்து நான் 3/4 கப்பு வந்து ரவை எடுத்துருக்குறேன். இந்த கப்பில் 3/4 கப்பு தான் நான் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை வந்து நல்லா பக்குவமாக வறுக்கணும். அப்படியே மணல்னு சொல்லுவோம்ல, மணலாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இருக்கணும் நம்ம ரவை வறுக்க. எங்கே பாருங்கள், இப்படி கட்டி கட்டியாக உள்ள மாட்டோம்ல, அதெல்லாம் வந்து இப்போ வர்றதெல்லாம் அப்படியே வறுக்க அது வந்து அப்படியே மணல் மாட்டம் வந்துடும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது ரவை. நம்ம வறுக்கையில் அந்த ரவை வறுக்கையில் வாசம் பாருங்கள், நல்ல வாசம், வறுத்த வாசம் வரும். அப்படி கரண்டியில் எடுத்து பார்த்தோம்னா அந்த ரவை வந்து கரண்டிலே நிற்காது. கரண்டிலே நிற்காமல் அந்த பாருங்களேன், நான் இப்போ கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், சரசரன்னு அந்த ஜல்லிக்கரண்டியுடைய ஓட்டைகள்லாம் அப்படியே ரவை தனியாக இறங்குது, மணல் இறங்குது பாருங்கள். மணல் பக்குவம் இது தாங்க. மணல் மாட்டம் சொல்லக்கூடிய பக்குவம். இது மாதிரி வறுத்துட்டு நம்ம இப்போ வந்து இன்னொரு கடாயை எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து இப்போ 25 ml நெய் எடுக்க போகிறேன். 25 ml நெய், அதோட 25 ml நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில், எந்த அதாவது நம்ம நல்லெண்ணெயோ கடலெண்ணெய் இப்படி வாசம் வர்ற எண்ணெய்கள்லாம் கலக்கக்கூடாது. சன்ஃப்ளவர் எண்ணெய், கோல்டு வின்னர், நம்ம அப்படி வாசம் இல்லாத எண்ணெய், நான் வந்து கோல்டு வின்னர் தான் போடுறேன். அதுவும் 25 ml கலக்கணும். இந்த நெய்யும் எண்ணெயும் எதுக்கு வெறும் நெய்யில் வந்து கேசரி கிண்டக்கூடாதான்னு கேட்பீங்க. வெறும் நெய்யில் கிண்டலாம், ஆனால் கேசரி ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட முடியாது. வாயில் கேசரி எடுத்து வச்சோம்னா வளண்டு அப்படியே ஒரு மாதிரி வளன்னு நாக்கெல்லாம் ஒட்டும். அதுக்காக தான் இந்த நெய்யும் எண்ணெயும் சம பங்கு, அதாவது 25 ml நெய், 25 ml எண்ணெய் ரெண்டும் கலந்து இப்போ பட்டை, ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இதுக்கு நல்லா அங்கே பாருங்கள், நான் பட்டையும் ஏலக்காய் போடையில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம முந்திரி பருப்பு எடுத்து, இந்த முந்திரி பருப்பை வந்து நம்ம 2 கட் பண்ணி வச்சுக்கணுங்க. ஏன்னா நல்லா முழு பருப்பாக போடக்கூடாது. 2 ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அது உள்ளே வந்து புழுக்கள் இருக்கும். அதனால 2 கட் பண்ணி பார்த்து சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். இப்போ வந்து திராட்சை பழம் போடுறோம். திராட்சை பழமும் முந்திரி பருப்பும் அந்த நெய்யிலே வறுத்து விட்றணும். வறுத்து விட்டு நல்லா திராட்சை பழம் வந்து நல்லா உப்பி வரும் பாருங்கள். உருண்டையாக நல்லா உப்பி வந்த உடனே நம்ம இதில் வந்து தண்ணி கலக்கணும். அதாவது 3/4 கப்பு ரவை எடுத்தோம்னா 3/4 கப்பு ரவைக்கு 5 பங்கு தண்ணி வைக்கணும். 1 பங்கு ரவை எடுத்தோம்னா 5 பங்கு தண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த கல்யாண வீட்டில் நம்ம சாப்பிட்றோம்ல, அது மாதிரி அப்படியே நல்லா வளன்னு அழகாக அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். டேஸ்ட்டு மட்டும் இல்லை, அந்த அப்போ தான் வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொலன்னு இல்லாமல் அந்த பக்குவமாக இருக்கிறதுக்கு நான் வந்து எல்லோரும் 1க்கு 2, 1 பங்கு ரவை எடுத்தால் 2 பங்கு தண்ணி வைப்பாங்க, அல்லது 3 பங்கு தண்ணி வைப்பாங்க. அது சாதாரணமாக நம்ம வீட்டில் கிண்டுறதுக்கு. ஆனால் கல்யாண வீட்டு கேசரி மட்டும் வரணும்னா 1 பங்கு ரவைக்கு 5 பங்கு நம்ம தண்ணி வச்சோம்னா தான் அந்த கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்காக அதுக்கப்புறம் கலர் பவுடர், அதாவது அந்த கேசரி பவுடர், அந்த கலர் கொடுக்குறதுக்காக நம்ம கலர் எவ்வளோ தேவையோ அந்த பவுட்ரு அது அந்த அளவு எடுத்துக்கிறோம். அதுக்காக ஓவராகவும் போட்டிருக்கக்கூடாது. நம்ம கரெக்டான அளவாக எடுத்து நம்ம அந்த கலர் பாருங்கள் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ரவை, அந்த ரவையை வந்து கெட்டி போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கிண்டணும். ரொம்ப அப்படியே மொத்தமாக தூக்கி கொட்டிட்டோம்னா அந்த தண்ணியில் வந்து கட்டியாக போயிடும். அதுக்காக இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிகிட்டே இருக்கேன் பாருங்க. ஒரு கையில் ரவையை போட்டுட்டு ஒரு கையில் கிண்டிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம வந்து கிண்டிடணுங்க.
இந்த கிண்டி ஆனால் தண்ணி ஓவராக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. 5 பங்கு தண்ணி வச்சுருக்கேன் நான். அது பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் அதோடைய தண்ணி வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இங்கே பாருங்கள் கொஞ்சம் அப்படியே வெந்துட்டே வருது. வெந்துட்டு வரையில் அதுக்கு உப்பு போடும். உப்பு இல்லாத பண்ணோம் குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல. எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம உப்பு இல்லாமல் நம்ம செய்ய முடியாது. உப்பும் அதுக்கு எந்த அளவு தேவையோ அதே அளவு உப்பு போட்டோம். இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. நான் 5 பங்கு தண்ணி வச்சது இப்போ கரெக்டான அளவில் இருக்குது பாருங்கள். ரொம்பவும் கொலண்டு இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜீனி போடணும். 1 பங்கு நம்ம ஜீனி ரவை எடுத்தோம்னாக்க 1.5 பங்கு நம்ம வந்து அந்த இனிப்புக்காக ஜீனி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து நல்லா தித்திப்பாக சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1 பங்கு எடுக்கலாம், அல்லது 2 பங்கு எடுத்தோம்னா ஓவர் தித்திப்பாக இருக்கும். 1 பங்கு எடுத்தோம்னா அந்த ரவை கேசரிக்கே பத்தாத அளவுக்கு இனிப்பு இருக்கும். நம்ம 1.5 பங்கு எடுத்தோம்னாக்க கரெக்டாக இருக்கும். நல்லா தித்திப்பாக வேணுங்கிறவங்க 2 பங்கு போட்டுக்கலாம். இப்போ நான் 1.5 பங்கு போட்டு இந்த ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஜீனி போடணும். இல்லாட்டி அந்த ரவை வந்து அப்படியே வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஜீனியை போட்டுட்டோம்னா அப்படியே ரவை வந்து வெள்ளையாக நின்றுக்குருங்க. இதை பாருங்கள், ஜீனியை போட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விடணும். அப்போ தான் வந்து அந்த ரவையும் இந்த ஜீனியும் ஒன்றா மிக்ஸ் ஆகும். ஜீனி போட்டோன்னே பாருங்கள் இலகி வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா எப்படி இலகி வந்துருச்சு பாருங்கள். இலகி வந்துருச்சு. இந்த மாதிரி இலகி வந்ததுக்கப்புறம் இப்படியே ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டு இருந்தால் அந்த ஜீனி வந்து அப்படி இறுக ஆரம்பித்து அப்படி கட்டியாயிரும். அதனால வந்து நம்ம வந்து இறுகாத அளவுக்கு இப்போ வந்து நெய் போட்டுக்கணும். அப்படியே அந்த 1 ஸ்பூன் நெய் எடுத்து இந்த கேசரியில் எல்லா இடமும் படுறாப்புல நம்ம அப்படியே தடவி வச்சிடணும். ஏன்னா அந்த நெய் போட்டால் தான் அந்த வந்து தளண்டு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், பனி நேரத்துக்கு நெய் அப்படியே உருகி போச்சுங்க. வீட்டில் காய்ச்சின நெய் தான் அப்படியே கட்டி மாட்டம் இருக்குது. இதை வந்து அப்படியே ஃபுல்லாக எல்லா இடமும் படுற அளவுக்கு தடவி விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே மூடி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். அடுப்பை அணைச்சிடவும் கூடாது, அடுப்பை வந்து ஸ்பீடாகவும் எரிய விடக்கூடாது. சிம்மில் வச்சுருவோம். 5 நிமிஷம் வந்து அப்படி மூடி போட்டு அந்த 5 நிமிஷம் வச்சிட்டோம்னா அந்த நெய்யெல்லாம் உருகி இன்னும் கொஞ்சம் இலக்கமாக நல்லா வெந்து வந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நெய்யெல்லாம் உருகி அப்படியே தளன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இதே பக்குவத்தில் நீங்களும் நான் சொல்கிற இதே பக்குவத்தில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வீட்டு கேசரி அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம வந்து முந்திரி பருப்பெல்லாம் இது மேலே நான் எடுத்து வைக்கலை. எடுத்து தனியாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை நான் எடுத்து தனியாகலாம் வைக்கலை. ஏன்னா இதிலே போட்டு வேக விட்டாச்சு. அந்த அதிலே சேர்ந்து வெந்தால் தான் அதோடைய டேஸ்ட்டு வந்து அந்த முந்திரி பருப்பு திராட்சைப்பழம் எல்லாத்துலேயும் சேர்ந்து இருக்குங்க. நம்ம அழகுக்காக வேண்டாம் எடுத்து மேலே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து எடுத்து நாம் இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டேன். மாற்றி வச்ச உடனே என் பொண்ணு ரெடியாக அங்கே நிற்கிறாங்க எடுக்கிறதுக்காக. இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்டில் போடுங்க. இதே மாதிரி நீங்கள் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. இன்னும் நிறைய ரெசிபிகள்லாம் என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட இன்னொரு சூப்பரான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.